இன்னைக்கு குழந்தைகளோட ஓபியில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு டாபிக் என்னவா இருக்குமானால் ரிக்கரன் அப்டாமினல் பெயின். நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஓபிக்கு வருவாங்க, என் குழந்தைக்கு அடிக்கடி வயிறு வலி வருதுன்னு சொல்லிட்டு வருவாங்க. இதுக்கு முக்கியமான காரணங்கள் முதல்ல பார்க்கும்போது ரிக்கரன் அப்டாமினல் பெயின்னா என்ன, அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா 3 மாதத்தில் ஒரு குழந்தைக்கு 3 தடவை வயிறு வலி வருது. அந்த வயிறு வலி வர்றதுனால குழந்தையோட செயல்பாடுகள் பாதிக்குது. அதாவது ஸ்கூல் போக முடியல, விளையாட போக முடியல, அப்படி இருக்கும்போது அதை வந்து ரிக்கரன் அப்டாமினல் பெயின் சொல்கிறோம். ஸோ இந்த வயிற்று வலி வந்து முக்கியமாக வந்து ரொம்ப சீரியஸாக எடுக்க வேண்டிய வயிற்று வலி இல்லை. இன்றைக்கி இந்த பாப்புலேஷனில் பார்த்தீங்கன்னா 10 to 20% ஓபியில் பார்த்தீங்கன்னா தட் மெயின் கம்ப்ளைண்ட் வந்து ரிக்கரன் அப்டாமினல் பெயின். இது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ட்ரூத் பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் எல்லா வயிறு வலியும் ஒரு சீரியஸான நோய் இல்லை. அதான் பெற்றோர்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது. அதாவது ஸ்கேன் எடுத்தாலும் பிளட் டெஸ்ட் பண்ணாலும் எல்லாமே நார்மலாக தான் இருந்துகிட்ருக்கும். இந்த குழந்தைகளில் பொதுவாக காணப்படும் ஒரு நிலை இது. இதுக்கு முக்கியமான காரணங்கள் சொல்லப்போனால் த ஃபஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஸ்ட்ரெஸ்ஸு. அதில் என்ன வருதுன்னா, குழந்தைகளுக்கு பள்ளி அழுத்தம், ஸ்கூலில் உள்ள டென்ஷன், அதுக்கப்புறம் தேர்வு பயம், அதுக்கப்புறம் ஆசிரியர்கள்ட்டேருந்து பயம், அதுக்கப்புறம் முக்கியமான பயம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பெற்றோர்கள் நம்மள்ட்ட வந்து நிறைய எதிர்பார்க்குறாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த காமனஸ்ட் காஸ் ஆஃப் ரிக்கரன் அப்டாமினல் பெயின். இது வந்து குழந்தைகள் வெளிப்படுத்த முடியாதனால என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சிம்டமாக வெளிப்படுத்துகிறாங்க. வயிறு வலிக்குன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க, அந்த மாதிரி உள்ளது. அனதர் முக்கியமான திங் இன்னைக்குள்ள மாடர்ன் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஃபுட் ஹேபிட்ஸ். இந்த ஃபுட் ஹேபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து யாருமே பகல் வேலைக்கு டைமுக்கு சாப்பிட்றதில்ல. பகல் உணவை நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேட் டின்னர் இன்றைக்கி ஒரு ட்ரெண்ட் இருக்குது. நான் இன்றைக்கி ஒரு கோயம்புத்தூர் போகும்போது பார்க்குறேன், ஒரு ட்ரெண்ட் சொல்கிறாங்க, என்னோடய கசின் சொல்கிறாங்க, சார் இப்போதைக்கு லேட் ட்ரெண்டே வந்து லேட் டின்னர் தான் சார், 12 o'clock தான் சாப்பிட்றது தான் லேட் டின்னர். ஸோ சேஞ்ச் இன் லைஃப் ஸ்டைல். அதுக்கப்புறம் முக்கியமானது வந்து ஜங்க் ஃபுட்ஸ். இது எல்லாமே வந்து அண்ட் காரணங்கள் இது ரிக்கரன் அப்டாமினல் பெயினுக்கு ஒரு காரணங்கள். அடுத்த முக்கியமான காரணங்கள் என்னென்னா கான்ஸ்டிபேஷன். இன்றைக்கி வந்து குழந்தைகளில் வந்து நிறைய பேரண்ட்ஸுக்கு தெரியாது நம்ம குழந்தை இன்றைக்கி மோஷன் போச்சா இல்லையாங்கிறத பொறுத்த மட்டும் நிறைய குழந்தை அப்பா அம்மாவுக்கு தெரியாது. ஸோ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா காலையில் 7 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும், 6 மணிக்கு எந்திக்கிறாங்க, எந்திரிச்சு போயிடுறாங்க. ஸோ பேரண்ட்ஸும் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதில்ல. ஸோ முக்கியமான இன்னொரு காரணங்க வந்து இதுதான். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஒரு குழந்தை வரும்போது முக்கியமாக பார்க்க வேண்டிய என்னென்னா, ஒரு குழந்தை ரிக்கரன் அப்டாமினல் பெயின் வருது, ஸோ இதுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்காம நெக்லெக்ட் பண்ணிடலாமான்னு கேட்டால் கிடையாது. அதுக்குன்னு ஒரு சில ரெட் ஃப்ளாக் சைன்ஸ் இருக்குது. அதாவது எப்போ வந்து நம்ம இன்டர்வீன் பண்ணணும். ஒரு குழந்தை ரிக்கரண்டாக வயிறு வலி வருது, அவங்களுக்கு வந்து வயிறு வலியோடு சேர்ந்து வாமிட்டிங் இருக்குது, லூஸ் மோஷன் இருக்குது, மோஷனில் பிளட் போகுது, இதனால் எடை குறையுது, ஃபீவர் இருக்குது, இதெல்லாமே ரெட் ஃப்ளாக் சைன்ஸ். இந்த மாதிரி ஒரு குழந்தை வரும்போது டெஃபினட்டாக அதை நெக்லெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ முக்கியமாக வந்து ஒரு பேரண்ட்னு வரும்போது அவங்க என்ன எதிர்பார்த்து வருவாங்கன்னா, இன்றைக்குள்ள காலத்தில் வந்து டாக்டர்கிட்ட போகணும், இமீடியட்டாக ஒரு லீஃப் இருக்கணும். ஸோ அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க, ஒரு பெயின் கில்லர் எதிர்பார்ப்பாங்க, டாக்டர் ஏதாவது ஒன்று பண்ணுங்க. இல்லைன்னா இன்றைக்கி இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து ஓவர் ஸ்மார்ட்டாக இருக்கிறனால உடனே என்ன சொல்லுவாங்க, சார் எனக்கு ஒரு சிடி ஸ்கேன் பண்ணுங்கள், இல்லை அல்ட்ராசவுண்ட் பண்ணுங்கம்பாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள ட்ரெண்ட் கிடையாது. இன்றைக்கி வந்து முக்கியமாக வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து முக்கியமாக நம்ம பண்ண வேண்டிய என்னென்னா ரீஅஷூரன்ஸ். இந்த லைஃப் ஸ்டைலை எப்படி மாற்ற போகிறோம், அதுதான் முக்கியமான விஷயம். அது இல்லாமல் இன்னொரு சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைய திட்டுவாங்க, நீங்கள் வேணே பண்ணுற, ஃபங்க்ஷனலாக பண்ணுற. இதில் என்றைக்குமே ஒரு குழந்தை ரிக்கரன் அப்டாமினல் பெயின் வரும்போது அவங்கள ஃபங்க்ஷனல் சொல்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நம்ம ரூல் அவுட் பண்ணியிருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். அந்த ரூல் அவுட் பண்ணால் தான் நமக்கு வந்து சில டிசீஸ் இவ்வளோ நம்ம சிம்பிளாக சொல்லிவிட்டு அவங்கள வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அவங்கள வந்து நம்ம ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம எதாவது மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ முக்கியமாக வந்து அதாவது ஆஸ் அ டாக்டர் வந்து நான் என்ன எதிர்பார்ப்பேன்னா, ஒரு பேரண்ட் வந்து இந்த கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்கன்னா ஐ சிட் அண்ட் டாக் வித் த பேரண்ட்ஸ். இன்றைக்கி வந்து அது வந்து இன்றைக்குள்ள பிஸி ப்ராக்டிஸில் அது முடிய மாட்டேங்குது. ஸோ முக்கியமாக வந்து பேரண்ட்ஸ்கிட்ட பேசணும், அப்புறம் குழந்தைகிட்ட தனியாக பேசணும், அவனுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத பேசி அதை சரி பண்ண முடிஞ்சால் இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக சரி பண்ணலாம். மருந்துங்கிற வார்த்தைகள் வந்து கடைசியான விஷயம். ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா, டாக்டரோட மெயின் அட்வைஸ் வந்து ரீஅஷூரன்ஸ், அதுக்கப்புறம் இந்த நான் சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை எப்படி மாற்றுறது, அப்புறம் ஹவு டு மேனேஜ் கான்ஸ்டிபேஷன் வித்தவுட் ட்ரக்ஸ். இதுதான் முக்கியமான விஷயம். முடிவாக என்ன சொல்கிறேன்னா, மீண்டும் மீண்டும் என்ன சொல்கிறதுனா, வயிறு வலிங்கிறது பயப்பட வேண்டிய விஷயம் கிடையாது.
சரியான அதாவது ரைட் பேலன்ஸ் பண்ணி நம்ம மேனேஜ் பண்ணணும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அனதர் இம்பார்ட்டன்ட், நான் முக்கியமாக அதில் மறந்துட்டேன், நான் சொல்கிற விஷயம் என்னென்னா சூவிங். இன்றைக்கி வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து முக்கியமாக வந்து ஒரு சூவிங்கிற ப்ராக்டிஸை நம்ம சொல்லி கொடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி சூவிங் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஆகாரங்களை உணவுகளை சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் ரிலீஸ் ஆகுது. that helps in the preventive constipation and other most of things. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம வந்து swallow பண்ணி சாப்பிட்றோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, வயிறு வந்து ஒரு வேஸ்ட் பாக்ஸ் மாதிரி, நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதனால் என்ன ஆகுது, இன்னைக்குள்ள காலத்தில் பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் சூவிங் இல்லை, நம்ம லைஃப் ஸ்டைல் மாறினனால இன்னைக்கு ஒபிசிட்டிங்கிற ஒரு பிரச்சனையில் வந்து நம்ம வந்து நிற்கிறோம். ஸோ ஒரு சிறிய இந்த டாப்பிக்கை பற்றி கொஞ்சம் நிமிஷம் தான் பேச நினச்சேன். ஸோ என்னோட முக்கியமான சில கருத்துக்களை தான் இன்றைக்கி சொல்லியிருக்கிறேன். ஸோ முக்கியமாக வந்து பேரண்ட்ஸ் ஒரு குழந்தை வயிறு வலி வரும்போது அவங்கள்ட்ட பேசுங்க, அவங்களுக்கு லைஃப் ஸ்டைலை மாற்ற சொல்லுங்கள். அது மாதிரி டாக்டர்கிட்ட போயிட்டு இது வேணும் அது வேணும்னு சொல்லாமல் டாக்டரோட சொல்கிறத கேட்டு அதுக்கு ஒரு முடிவு எடுக்கணுங்கிறதான் என்னோட தாழ்மையான கருத்துக்கள். அண்ட் தேங்க்யூ.